லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் இது நிறைய பேர் இன்னைக்கு பார்க்குறாங்க. இதில் ஒரு விஷயம் தெரியாமல் ஏமாந்து போகக்கூடிய நபர்கள் இன்னைக்கு அதிகமாக இருக்கிறாங்க. அதாவது குடிப்பழக்கம் இருக்கின்ற நபர்கள் லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட்டை அவ்வப்போது பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்பொழுது டெஸ்ட் நார்மலாக இருந்தது அப்படின்னா நம்ம லிவர் இன்னும் பாதிக்கலை, நமக்கு இன்னும் ஒன்றும் ஆகலை அப்படிங்கிற தைரியத்தில் மீண்டும் குடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த மாதிரி ஹிஸ்ட்ரி உள்ள ஆட்களை நான் தொடர்ந்து பார்த்துட்டு வரேன். எனவே ஒருவேளை உங்களுக்கு அந்த பழக்கம் குடிப்பழக்கம் இருந்தது அப்படின்னா நீங்கள் வெறும் லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் கல்லீரல் செயல்பாடு டெஸ்ட் மட்டும் பார்த்துட்டு அதில் இருக்கக்கூடிய ஒரு 5-6 டெஸ்ட் நார்மல்னு காட்டிடுச்சுன்னா நமக்கு இன்னும் ஒன்றும் வரல, ஆல்கஹால் நம்மளை பாதிக்கலன்னு தயவு செஞ்சு குறைத்து மதிப்பிடாதீங்க, தப்பாக ஒரு முடிவு எடுக்காதீங்க. என்ன நடக்குதுன்னா கல்லீரலுடைய செயல்பாடுகள் பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே கல்லீரல் சம்பந்தமாக நிறைய வீடியோ போட்டிருக்கிறோம். அந்த லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கவனமாக போய் பாருங்கள். கல்லீரல் நம்ம இதயத்தினுடைய வேலைக்கு மிக முக்கியமான ஒரு உறுப்பு கல்லீரல் தான். கல்லீரல் நின்றுச்சு, கல்லீரல் பாதிச்சுன்னா இதய துடிப்பு பாதிக்கும், இதயத்தினுடைய இயக்கம் பாதிக்கும் அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இதயத்தினுடைய இதயம் யார் அப்படின்னா கல்லீரல். எனவே இந்த கல்லீரல் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாக பாதிக்கக்கூடிய ஒரு உறுப்பு தான். ஆனால் அதனுடைய பாதிப்பை உடனே காட்டாது. ஆல்கஹால்னால ஒருத்தர் 20 வருஷம் குடிச்சிட்டு இருப்பாரு, அவருக்கு எந்த பாதிப்பும் வந்திருக்காது, அவருக்கு ஆல்கஹால் டாக்சிஃபிகேஷன் கம்மியாக இருக்கும். அதே இன்னொருத்தர் ஒரு 3 வருஷம் தான் குடிச்சிருப்பாரு, ஆனால் கம்ப்ளீட் லிவர் டிசீஸ் வந்திருக்கும். எனவே ஒரு நபரை பார்த்து இன்னொரு நபர் முடிவுக்கு வரவும் கூடாது, அதுவும் தப்பான முடிவுக்கு கொண்டு போய்விடும். இந்த டெஸ்ட் ஏன் சார் நார்மலாக காட்டுது, நான் ட்ரிங்க்ஸ் பண்ணுறேன், டெஸ்ட் பண்ணால் எனக்கு நார்மலாக காட்டுது, அதனால் நான் மீண்டும் மீண்டும் நான் குடிச்சிட்டு இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா டெஸ்ட் நார்மல் காட்டுறதுக்கு காரணம் கல்லீரல் தன்னுடைய முழுமையான பாதிப்பை அடைஞ்ச பிறகு தன்னால் வேலையே செய்ய முடியலைங்கிற அளவுக்கு போனாதான் உங்களுக்கு பிலிருபின் லெவல் கூடுறது, ஏஎஸ்டிஎல்டி மாற்றம் வருது, எஸ்ஜிஓடி பிரச்சனை வர்றது, அதிகமாக காட்டுறது, இந்த மாதிரி லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் உங்களுக்கு வேரியேஷன் வரணும் அப்படின்னா கல்லீரல் நல்லா பாதிச்சாதான், மேற்கொண்டு செயல்பட முடியலன்னா மட்டும்தான் உங்களுக்கு டெஸ்ட் வேரியேஷன் காட்டும். எனவே இந்த வாரம் நீங்கள் டெஸ்ட் பண்ணும்போது நார்மல் வந்துடுச்சு அப்படின்னா அது மாறுறதுக்கு 1 வருஷம் 10 வருஷம் ஆகாது. அடுத்த வாரமே கூட உங்கள் கல்லீரல் எப்போ வேணாலும் இந்த லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் மிக மோசமாகலாம், வயிறு வீக்கம் வரலாம், கால் வீக்கம் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஏன் அப்படின்னா அதை பாதிச்சிருச்சு, பட் அது முழுமையடையாத நிலையில் இருக்கிறதுனால கல்லீரல் தன்னுடைய வேலையை ட்ரை பண்ணி செஞ்சுக்கிட்டே இருக்கிறதுனால தான் உங்களுக்கு நார்மல்னு காட்டுது. எனவே இந்த லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் யாருக்கு பண்ணணும்னா, இப்போ நமக்கு பாதிப்பு வந்துருச்சு, நம்ம அளந்து செக் பண்ணிக்கிறோம், எவ்வளோ இருக்குது எவ்வளோ குறைவாக இருக்குது, ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் குறைஞ்சி, இதெல்லாம் பார்க்கறதுக்கு தான் எல்எஃப்டியை தவிர உங்களுக்கு பாதிச்சுதா பாதிக்கலையான்னு பார்த்துட்டு மீண்டும் ட்ரிங்க்ஸ் பண்ணுறதுக்காக இந்த லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் ஒரு அட்வான்டேஜாக எடுத்துக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு மட்டும்தான் இந்த பதிவு.